சிலர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார், எங்கள் வீட்டிலலாம் இந்த ஜாதி கிதியெல்லாம் மாற்ற முடியாது சார் அப்படின்னு சில வாலிபர்கள் வந்து ரொம்ப மனம் நொந்து போய் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். சில நேரத்தில் பிளான் 1 ஒர்க் ஆகலைன்னா பிளான் 2 ஒர்க் ஆகும். பிளான் 2 ஒர்க் ஆகலைன்னா பிளான் 3 ஒர்க் ஆகும். அதனால் மனசு தளராதீங்க. பிளான் 1 ஒர்க் ஆகலையா, நோ ப்ராப்ளம், வெயிட். பிளான் 2 எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஜாதியெல்லாம் விட முடியாது அப்படி இப்படின்னு ஓவராக போராட்டம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணுவோம், பரவாயில்ல, ஆனால் நம்ம பிள்ளைங்களை ஜாதியை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். என்ன ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அது அப்படி போயிடும். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தனுமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இடத்த காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இந்த ஜாதி பாரு, இது தேவையில்லாத ஒரு விஷயம், இதை கட்டிட்டு இன்றைக்கி அநேகர் கஷ்டப்படுறாங்க. மதம் தேவையில்லாத ஒரு விஷயம், இதை கட்டிட்டு நிறைய பேர் இன்றைக்கி அதை அவசப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு போதனை செய்யுங்க. 20 வருஷம் 25 வருஷம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி வாழணும், எப்படி நம்மளுடைய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அதே போல் அவங்கள வளங்க. அப்புறம் அவங்க திருமணம் பண்ணும்போது ஜாதியை விட்டு திருமணம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஜாதி ஒழியும். ஜாதி ஒழிக, இயேசு வாழ்க. ஜாதியை ஒழித்த இயேசு வாழ்க.